இப்போ நம்ம சமீப காலம்ன்ட்டு சொல்ல முடியாது. ஜென்ரலாவே நம்ம இந்தியால ஆல் ஓவர் இந்தியா அண்ட் தமிழ்நாட்ல கூட கொஞ்சம் ஜாஸ்தியா இந்த லாக்அப் டெத்ஸ் நெறைய நடக்குது. இது வந்துட்டு இந்த போலீஸ்காரங்களோட அராஜகம். அவங்க அடிக்கிறது, அவங்க வந்து ரொம்ப அடிக்கும்போது எங்கேயோ அடிபட்டு தான் சாவுறாங்க. அப்ப வந்து இது கண்ட்ரோல் ஆகுதா, கம்மி ஆகுதுன்னா கிடையவே கிடையாது. இப்ப இந்த போலீஸ்காரங்களுக்கே வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, 98% ஆஃப் த போலீஸ்க்கு வந்து அந்த மனிதாபிமானம்ன்ட்டு இந்த ஃபீலிங்கே இருக்காது. நான் பார்த்தது மட்டும். ஏன்னா நான் வந்து ஆஸ் அ சைக்காலஜி ஸ்டூடெண்ட் வி யூஸ் டு கோ டு ஜுவனைல் இந்த இதுக்காக இந்த குற்றவியல் அவங்க ஹோம்ஸ்க்கு. அவ்வளோ அசிங்கமா இருக்கும் அவங்க சாப்பாடு இதெல்லாமே. இப்போ இந்த காலகட்டத்தில எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. குழந்தைங்க கூட எப்படிங்க அப்படி வராங்க? அவங்க வீட்ல ஏதோ பிரச்சனை இருந்தது அப்படி ஆறாங்க. யாருமே அவங்கள நீ திருடுன்னு சொல்றது அந்த சூழ்நிலை. சோஷியல் இது. அப்போ வந்து அந்த குழந்தை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் குடுக்கணும். சி அவங்க வெளிய போய்க்கிற திருடி இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஒண்ணும் பெரிய திருந்துன மாதிரி தெரியாது. அவங்க வந்து இன்னும் பெரிய குற்றவாளிகளா தான் ஆக போறாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி கீதா அவர்கள். வாங்க பேசுவோம். மேம் வணக்கம் மேம். வணக்கம். மேம் நாகர்கோயில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா விசாரணை கைதி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போன அவர் வந்து லாக்அப் டெத் ஆயிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளி வந்திருக்கு மேம். அவங்க அக்கா கூட ஒரு பரபரப்பான பேட்டி கொடுத்திருக்காங்க. என்னோட தம்பி வந்து உடல்நலக் குறைவாலாம் சாவல. இது வந்து திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கூட பார்த்திருப்பீங்க. என்ன நடந்திருக்கு மேம் இதுல? இப்போ நம்ம சமீப காலம்ன்ட்டு சொல்ல முடியாது. ஜென்ரலாவே நம்ம இந்தியால ஆல் ஓவர் இந்தியா அண்ட் தமிழ்நாட்ல கூட கொஞ்சம் ஜாஸ்தியா இந்த லாக்அப் டெத்ஸ் நெறைய நடக்குது. இது வந்துட்டு இந்த போலீஸ்காரங்களோட அராஜகம். தட் இஸ் அவன் அக்யூஸ்டாவே இருக்கட்டும். இல்லாட்டி நிஜமாவே திருடுனாங்களோ, திருடலையோ அது யாருக்குமே தெரியாது. இல்லாட்டி அவன் ட்ரக் டீலரா யாருக்குமே டில் ப்ரூவ்ட் இல்ல குட்கா கேஸ்ல கைது பண்ணேன்னு குட்கா சொல்றாங்க. கேஸ்ல புடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஓகே. அப்போ வந்துட்டு பட் அவங்க வீட்ல என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாங்க? சும்மா ஒரு விசாரணைக்குன்னு சொல்லிட்டு போய் அங்க தேவ் அரெஸ்டட். அது அவர் பேருங்க மேம்? அவர் பேர் வந்து சபரி வர்மன். ஓகே. ஓகே. சபரி சபரி வர்மன். வர்மன் ஃப்ரம் நாகர்கோயில். ஓகே. இப்போ அவங்க சிஸ்டர் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவனோட ஒரு கம்மல் இருந்துச்சு. அந்த கம்மல அனுப்பிச்சு வச்சாங்க. நல்லா தான் இருக்கிறாரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு எல்லாம் சொன்னாங்க. அவங்க ஒய்ஃப் கிட்டன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்கிருந்தோ தகவல் வந்துச்சு. இந்த மாதிரி அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நாங்க போய் கேட்கும்போது, இல்ல ஹாஸ்பிட்டல் அங்க ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டோன்னா, ஸ்டேஷன் போ சொன்னாங்க. ஸ்டேஷன்லேருந்து ஹாஸ்பிட்டல். அப்போ வந்து இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலா ஃபார் பீப்பிள் தமிழ்நாடு போலீஸோ இல்லாட்டி இந்தியால இருக்க போலீஸ் எல்லாமே ஆர் நாட் பீப்பிள் ஃப்ரெண்ட்லி. இது வந்துட்டு நம்மள அழைக்க வைப்பாங்க. நீங்க இப்போ போங்க ஒரு பாமர மக்களா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனா, அந்த போலீஸ்காரங்க அந்த பொம்பளைங்களாட்டும் சரி, ஆம்பளைங்களாட்டும் சரி, எவ்வளோ ரூடா இருப்பாங்க. சரி அவன் அக்யூஸ்டாவே இருக்கட்டும். அதுக்குன்னு சொல்லி அவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸோ, இல்லாட்டி அவங்கிட்ட கூட அப்படி அராஜகமா நடந்துக்கணும்னு தேவையில்ல. இப்போ வந்து அந்த கெவின் இறந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே தட் இஸ் அவங்க அடிக்கிறது, அவங்க வந்து ரொம்ப அடிக்கும்போது எங்கேயோ அடிபட்டு தான் சாவுறாங்க. அப்ப வந்து இது கண்ட்ரோல் ஆகுதா, கம்மி ஆகுதுன்னா கிடையவே கிடையாது. இப்ப இந்த கேஸ்ல கூட அவங்க அக்கா சொல்றாங்க, என் அடி தம்பி இறந்ததுக்கான வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்றாங்க. ஆமா. ஆனா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு. அவனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்றாங்க. அதுதான் ஹாஸ்பிட்டல் டூ போலீஸ் ஸ்டேஷன் மேல கீழ சுத்த வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவன் அனாதை, அவனுக்கு யாருமே இல்லன்னு சொல்றது தப்பு. அப்ப வந்து அவங்க இதுக்கு போஸ்ட்மார்ட்டம் எடுத்துட்டு போகும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம, அங்க வந்து அவன் வந்து அனாதைன்னு சொல்றது தப்பு. அப்ப இந்த போலீஸ்காரர்கள் ஏதோ தவறு செய்திருக்காங்க. ஏதோ தவற மூடி மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம். இட்ஸ் நாட் அ குட் திங். இது வந்து தமிழ்நாட்ல ஆளும் கட்சி அந்த சிஎம் கீழ தான் இந்த ஹோம் போர்ட்ஃபோலியோ வருது.
நீங்கள் யூ see in ஸ்டாலின்ஸ் டைம் அவங்க சிஎம்மாக இருக்கும்போதும் சரி, இப்போ இந்த தூய சக்தியான விஜய் ரொம்ப தூய சக்தி சொல்லி அவங்க கீழே தான் அந்த போர்ட்ஃபோலியோ இருக்குது. அவங்க இப்போ இந்த 60 டேஸில் இந்த தாவேக்காவோட ஆட்சியில் எவ்வளோ குழந்தைங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ கொலை நடந்திருக்குது, எவ்வளோ அராஜகம் நடந்திருக்கு உங்களுக்கே தெரியுது. அப்போ வந்து இவங்கெல்லாம் என்ன அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த லாக்அப் டெத்ஸ் எதுக்கு நடக்குது? அதான் மேம் இந்த மாதிரி லாக்அப் டெத் நடக்கும்போது போலீஸ் இந்த அந்த லாக்அப் டெத்னு ஆயிடுச்சு அது ஒரு அது விசாரணை கண்டிப்பா எடுப்பாங்க. போலீஸால தான். அதான் லாக்அப் டெத் ஆன பிறகு இந்த கேஸ வந்து ஒரு போலீஸ் எப்படி விசாரணை பண்ணுவாங்க மேம்? என்ன பண்ணுவாங்க? என்ன ப்ரொசீஜர்? ப்ரொசீஜர் யூ ஹேவ் டு என்கொயர். அதுக்கு தப்பு இல்ல. பட் நோபடி கிவ்ஸ் யூ த ரைட். அஸ் பர் ஹியூமன் ரைட்ஸ் இது இவங்களெல்லாம் அப்படியெல்லாம் அடிக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. அவங்க அடிக்கும்போது அராஜகமா அடிப்பாங்க. நீங்க போலீஸ்க்கு உள்ளார போய் நீங்க போய் பாருங்க. அவங்க அடிக்கிற அடி அந்த லத்திய வச்சு இல்லாட்டி ஒரு சிலர்லாம் ஐஸ் மேல படுக்க வச்செல்லாம் செய்வான். அதெல்லாம் தப்பு. இது வந்து கேட்டகரி ட்ரீட்மென்ட் ஏதோ சொல்றாங்க. நார்மல் திங்ஸ். நீ வந்து ஒரு டெரரிஸ்ட் நீ இது பண்ணு. உனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வரணும். இல்லை நாடோட இது செக்யூரிட்டி அட் ஸ்டேக்குன்னு சொல்லும்போது நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க. பட் வந்து ஒரு ஆர்டினரி இந்த ஸ்மால் இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் தெரியாது. இவன் நிஜமாவே குட்கா வித்தானா விற்கலேன்னு அந்த பையன் மூஞ்சியை பார்த்தா அப்படி அது ஒரு தெரியல. மாற்றுத்திறனாளி வேற சொல்றாங்க. மாற்றுத்திறனாளி வேற. அப்போ வந்து மாற்றுத்திறனாளிகளை அடிக்கவே கூடாது. சட்டம் They have got சொல்லுது. to சட்டம் அவங்கள இதே பண்ண முடியாது. அப்ப எப்படி விசாரணை செய்வாங்க மேம்? அது எப்படி விசாரணை அவங்களை இப்படிலாம் செய்யவே முடியாது. அவங்கள அரெஸ்ட் பண்றதே ரொம்ப பெரிய தப்புங்க. மாற்றுத்திறனாளிக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது. என்னென்ன இருக்கு? தட் இஸ் லேசாலாம் இப்போ நம்மளெல்லாம் பிடிச்சிட்டு போகிற மாதிரி மாற்றுத்திறனாளி மேலே கேஸ் போட முடியாது. அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷன் அவங்களுக்காக கண்டிப்பாக வருவாங்க. அப்படி இருக்கச்ச இது வந்துட்டு கண்டிப்பாக அந்த பையனோட மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியல. இது யாரையோ ஏதோ முடியல போலீஸ்காரங்களும் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் நிறைய மேம் தடவை. முகத்தை வைத்து ஒரு இல்ல இல்ல குற்றவாளி இல்ல நல்லா அது சொல்ல தப்பு முடியாது. இல்ல அது இருக்கலாம். நானே தவறா இல்ல தெரியல இருக்கலாம். அதான் இல்ல கேக்குறேன். நானே தவறா இருக்கலாம். ஐ அம் நாட் ஓகே ஓகே. ட்ரைங் டு ஜஸ்டிஃபை. திஸ் இஸ் மை ஃபீலிங் தட் அந்த பையனை பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு இந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு வரம்பு இல்லாம தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க Very- எங்க மேம் வரம்பு மீறுறாங்க? இப்போ ஒரு இல்ல குற்றவாளிக்கும் ஒரு அவங்க அந்த போலீஸ்க்கும் பிரச்சனை திமிருங்க. இல்ல அதான் அவங்க மேம் ஒரு குற்றவாளிக்கும் ஒரு போலீஸுக்கும் எந்த ஒரு முன்பக்கமும் இல்ல. ஆனா ஆமா. விசாரணை செய்யும்போது எதுக்கு இவ்வளவு ஆஷா நடந்துக்கிறாங்க? எதனால அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க? என்ன காரணம்? ஒண்ணும் இல்லைங்க. இப்போ நான் எங்க காலேஜ்ல கார்டனர் அப்படியே சாப்பிட்டு போட்டு வந்து நின்னுட்டு பேசிட்டு இருந்தாரு. அப்படியே இறந்துட்டார். வயசானவர் இறந்துட்டார். பட் நாங்க நினைச்சோம் வில் இன்ஃபார்ம் த போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் தி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல டு செக்அப். ஏன்னா சம்டைம்ஸ் செத்து போயிட்டா நம்ம நினச்சி கோமால கடை விழுந்திருக்கலாம். ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணுறது தான். அந்த போலீஸ்காரங்க என்ன அராஜகம் பண்ணுறாங்கன்னா பாவம் அந்த செத்து போனவர் ஒரு ஏழை. we are trying to help. அவன் என்ன நினைக்கிறான் இந்த காலேஜ் எப்படின்னா மிரட்டி நம்ம பணம் சம இந்த போலீஸ்காரங்களுக்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 98% ஆஃப் த போலீஸ்க்கு வந்து அந்த மனிதாபிமானம்ட்டு இந்த ஃபீலிங்கே இருக்காது. அவங்களுக்கு வந்து அந்த ஆரகன்ஸு தான் நான் சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலே உங்களை அன்பா என்ன தம்பி என்ன வேணும்னு கேட்க மாட்டாங்க. எதுக்கு வந்த என்னடா அப்படிதான் பேசுவாங்க. அப்போ வந்துட்டு அந்த லாங்குவேஜ் த வே யூ பிஹேவ் அதே மாதிரி ஒரு ப்ரெஷர் அதாவது இந்த மாதிரி பல கேஸை பார்க்கறதுனால அவங்க உளவு ரீதியா பாதிப்பு அடைகிறாங்களா? இல்ல வேற அதெல்லாம் என்ன? கிடையாதுங்க. இப்போ நாங்களும் தான் எங்கள் பிஸ்னஸ் லைஃப்பில் எவ்வளோ உளைச்சல் பார்க்குறோம் செய்கிறோம். பட் வந்து ஈவன் இந்த கவர்மெண்ட் மேலேயும் நிறைய தவறு இருக்குது. தட் இஸ் மேக்கிங் தெம் ஒர்க் ஃபார் 12 hours 15 hours. அவங்களுக்கு அந்த இதே டைமே இல்லை இஷ்டத்துக்கு. அதெல்லாமே தப்பு. நீங்கள் வந்துட்டு ஒரு லேபர் இது இவ்வளோ தான் வேலை செய்யணும்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களா அதே தான் போலீஸ்க்கும் அப்ளை பண்ணணும். அந்த அவங்க டே இன் அண்ட் அவுட் வேலை வாங்குறதும் தவறு தான். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மோஸ்ட் ஆஃப் த போலீஸ் 2% ஆஃப் த போலீஸ் தான் அன்பாக பேசுவாங்க. மிச்சம் 98% பாருங்கள் அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு திமிர் அந்த ஒரு தெனாவெட்டு அந்த ஒரு நீங்கள் போய் வந்தானா உங்களை உட்கார கடை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அங்கே போட்டு போர்டு போட்டிருப்பாங்க வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக் ஆர் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள்னு போடுவாங்க. மேம் நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா இது வந்து நம்ம பொலிட்டிக்கலா கேட்கலாம் மேம். இது தெரிஞ்சுக்க தான் கேட்கிறேன். நீங்க இப்படி சொல்றீங்க அவங்க வந்து முதல்ல ஒரு உட்கார வச்சு பேசக்கூட மாட்டாங்க அப்படின்னு. ஆனா சிஎம் அவர்கள் சொல்றாரு இப்பெல்லாம் வந்து மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த நிலையில அப்ப அந்த நிலைமை மாறி இருக்குங்களா இன்னும் அப்படிதான் இருக்குங்களா? நான் இன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போது மட்டும் போகலீங்க. ஸோ ஐ கான்ட் சே அபவுட் இட். பட் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லலாம். இன்னுமே ஊழல் இருக்கிறது. நான் இந்த 2 months-ஆ இந்த ஊழல் தாண்டி மக்களும் அந்த போலீஸ் அதிகாரிகளும் மக்கள்கிட்ட வந்து ஒரு கைண்டா இருக்காங்க. அதான் ஐம் ட்ரைங் டு டெல் யூ தட். நான் வந்து முந்தா நேற்று வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்துச்சு
இந்த ஊழல் செய்யறதுக்கெல்லாம் இந்த நம்பர்ஸ் இந்த ஊர் இந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி வந்துச்சு. சரி அது உண்மையா சொல்லிட்டு அந்த நம்பருக்கு அடிச்சு பார்த்தேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த நம்பர்ஸ் வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனா நல்லதும் நான் சொல்றேன். அந்த வந்து எடுத்தாங்க. கோயம்புத்தூர் இது கலெக்டரேட்டா எங்கன்னு தெரியாது. டிவிஏசி அந்த ஊழல் குற்றத்துக்கு கம்ப்ளைண்ட் குடுக்குறதுக்கு. அண்ட் இட் வாஸ் 7:30 இன் தி ஈவினிங். யூசுவலி அந்த நேரத்துக்கு ஃபோனே எடுக்க மாட்டாங்க. பட் எடுத்தார் ஒருத்தர். எடுத்துட்டு நான் கம்ப்ளைண்ட் இது உண்மையா இந்த ஆஃபீஸானா ஆமான்னு சொல்லி அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஊழலை பத்தி நீங்க வந்து வீடியோ எடுத்துருக்கணும், நீங்க வந்து முதல்லயே டிவிஎஸ்சி கம்ப்ளைண்ட் பண்ணணும், இப்படி ஆல் இம்ப்ராக்டிக்கல் திங்ஸ், எதுவுமே இதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப நான் சொன்னேன், நீங்க எல்லாமே இம்ப்ராக்டிக்கல் திங்ஸ் சொல்றீங்க, நாங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துட்டு நாங்க அதுக்கு எதுக்காக ஊழலை பத்தி நாங்க சொல்றோம்னு சொன்னா அதை பத்தி பட் அந்த அந்த நபர் நல்லா பேசினார். நம்ம அதையும் சொல்லணும். ஏன்னா எல்லாமே தப்பு சொல்லக்கூடாது. பட் அந்த நம்பர் கரெக்டாக இருந்துச்சு. அந்த நம்பரில் ஒருத்தர் எடுத்தார். அண்ட் இட் வாஸ் டிவிஎஸ்சி இன் கோயம்புத்தூர், அதோட பிரான்ச். ஓகே, நல்லா தான் பேசுகிறாங்க. ஸோ டெஃபினெட்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஒன் டே வாஸ் குட். பட் இந்த 60 days இப்போவும் ஊழல் நடந்து கொண்டு தான். சரி, ஓகேங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்காக சொன்னீங்க, முதல் விஷயம் பற்றி பேசும்போது இவர் வந்து ஒரு குற்றவாளியா இல்லையான்னு போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ இறந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் செங்கல்பட்டுல வந்து ஒரு 10 மாணவர்கள், அதாவது 10 சிறை கைதிகள் வந்து ஓடி இருக்காங்க. அவங்களாம் சிறுவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்டா வந்து நைட்ல வந்து இந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த டிவி வந்து பார்க்குறது அனுமதி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது சண்டை வந்து அந்த பிரச்சனையை ஒரு பயன்படுத்தி அந்த 10 பேரும் தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அது 10 பேரும் சிறார்கள் சொல்றாங்களாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் பேசும்போது வந்து அவங்க வந்து ஒரு குற்றவாளியா நிரபராதின்னு தெரியாம ஒரு விசாரணை கைதி, ஆனா இறந்துருக்காங்க லாக்அப் டெத். இங்க வந்து ஒரு 10 சிறார்கள் வந்து செங்கல்பட்டு சிறையில இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்துட்டு செக்யூரிட்டி அதாவது அவங்களோட அங்க பாதுகாப்பு இல்ல கண்காணிப்பு சரியில்லை. பிகாஸ் அதே மாதிரி பாதுகாப்பும் இல்லை. அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, எப்படி ஓடினாங்க, அந்த கேட் எப்படி திறந்துட்டு ஓடினாங்க தெரியாது. மேபி பணம் கொடுத்துட்டு இவன் திறந்தே விட்டு போனானுங்களான்னு தெரியாது, இல்லை குச்சிட்டு போனாங்க. அப்போ என்ன வாட் இஸ் இவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. ஏன்னா அவங்க எல்லாரும் வந்துட்டு மைனர்ஸ். அப்போ வந்துட்டு என்ன நடக்குது, அப்போ வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, அராஜகமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லேயும் இவங்க சொல்கிற மாதிரிலாம் அப்படியெல்லாம் வந்துட்டு ஹோல்டெல்லாம் சுச்சுவேஷன் கிடையாது. இப்போ நம்மளே பார்க்குறோம் நிறைய இடத்துல இது தகராறு நடக்குது, கொலை நடந்துச்சு. எவ்வளோ கொலை நடந்துச்சு இந்த 60 நாளுக்குள்ளார. அப்போ அதெல்லாம் எதுக்கு நடக்குது? பிகாஸ் தெர் இஸ் நோ போலீஸ், தெர் இஸ் நோ செக்யூரிட்டி. இப்போ இந்த இது சொல்லுவாங்கள்ல, இந்த பேட்ரோல் பண்ணுறது, எவ்வளோ பேட்ரோல் இது கரெக்டாக வருது? நம்ம இங்க கூட தப்பிச்சு ஓடின 10 பேரும் வந்து வழியில போயிட்டு வழியில இருக்காங்க. ஒரு 3 பேர் கிட்ட போன் திருடி இருக்காங்க, பைக் திருடி பணம் திருடி இருக்காங்க. அப்ப எப்பேற்பட்ட குணம். அப்போ வந்துட்டு அந்த அந்த எந்த சூழ்நிலையும் அந்த ஜுவனைல் ஹோம்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அவ்வளோ நல்ல க்ளீனாகவே இருக்காது. நான் பார்த்தது மட்டும். ஏன்னா நான் வந்து as a psychology student we used to go to juvenile இந்த இதுக்காக, இந்த குற்றவியல் இந்த இதுக்கு அவங்க ஹோம்ஸ்க்கு. அவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அவங்க சாப்பாடு இதெல்லாமே. இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க எப்படி திருந்த முடியும்? திருந்த மாட்டாங்க. பிகாஸ் அங்கேயே சரியாக இருக்காதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வார்டனோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்களே, இந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து பிடுங்கி சாப்பிடுவாங்க. அவங்களே ஊழல் பண்ணி காவலர்களே. ஆமாம், அப்படியே இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதில் எங்கே இந்த சட்டம் எங்கே உருவாக்கணுமோ அங்கேயே சட்டம் ஒழுங்கு இருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா இப்போ சிறைத்துறை வந்து சீர்கட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. சீர்கட்டி ஈவன் இந்த ஜுவனைல் ப்ளஸ் ஈவன் இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜெயில்ஸ் கடை அங்கே தான் ஊழல் 100% ஊழல் நடக்கும். அப்போ எப்படி அந்த யார் திருத்தணுமோ அவங்களே சரியில்லாதப்போ அப்போ எப்படி மாற்றங்கள் வரும்? மாற்றங்கள் வராது. நம்ம சிஸ்டம் இன் ஆர் கண்ட்ரி இஸ் வெரி பேட். மேம் எனக்கு ஒன்று புரியல. இப்போ ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஒரு அந்த இது பாருங்கள், ஒரு அந்த வாட்ஸ்அப் ஷார்ட்ஸில் அந்த அமெரிக்காவில் அந்த ஃப்ராங்கின் அந்த ஒரு ஜட்ஜு இப்போ இறந்துட்டார் ரீசெண்டாக, கேன்சர் வந்து. ஓகே, அப்போ வந்து அவர் எப்படி அந்த ஏன்னா தப்பு பண்ணியிருந்தா அந்த குற்றவாளிகளை வந்துட்டு எப்படி சிரித்து பேசி அன்பாக பேசி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபைன் 100 ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷனை பார்த்து அவங்களுக்கு பே பண்ண முடியுமா, எந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்து ஜம்ப் பண்ணாங்க அந்த டிராஃபிக் இதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவங்கள பேச விட்றாரு. இங்கே நம்ம கோர்ட்ஸில் வந்துட்டு ஜட்ஜஸ் நம்மளை பேச விட்றாங்களா சொல்லுங்கள்? நடக்கிறது இல்லை.
அப்போ வந்துட்டு ஏன் மேம் இன்ன அந்த வரைக்கும் வழக்காடு மொழியா தமிழ் மொழி ஒன்றும் கொண்டே வரலீங்க. அது ஒண்ணு இருக்குல்ல மேம். இல்ல தமிழ் மொழின்ட்டு இல்லைங்க. இப்ப நீங்க வந்து ஈவன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போங்க. இப்ப நான் வந்து எனக்கு தமிழ் தெரியாட்டி ஏதோ தமிழ் தெரியும். இப்ப நம்ம இவ்வளவு வருஷம் இங்க தமிழ்நாட்டுல இருக்கும்போது தமிழ் தெரியும். ஏன்னா அந்த வார்த்தைகள் வேணா உச்சரிப்பு இல்ல ப்ரொனன்சியேஷன் அது வேணா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். மேபி கொஞ்சம் வேர்ட்ஸ் எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஓகே. அப்போ வந்து அந்த பேச ஏன் விடக்கூடாது? ஓகே. மேஜிஸ்ட்ரேட்ஸ் நீங்க பாருங்க. அவங்க எல்பி சில்லுன்னு தான் இருப்பாங்க அந்த கிரிமினல் கோர்ட்ஸ்ல. ஈவன் இந்த ஹை கோர்ட் நீங்க ஈவன் இந்த இது போனீங்கன்னா படிச்சவங்க எங்க மாதிரி நானே ஒரு வக்கீல் பட் எங்களையே நாங்க பேசணும்னா பேச விட மாட்டாங்க ஜட்ஜஸ்க்கு. ஓகே ஏன்னா மேம். அவங்களுக்கு ஒரு பெரிய ஈகோ என்னமோ பெரிய அங்க அந்த சீட்ல உட்காந்துட்டானா மக்கள் வந்து பேசக்கூடாது. அது தவறான ஒரு ஆட்டிடியூட். சரி நீங்க அந்த சொன்னீங்க மேம். மாற்றம் வரணும். ஓகே மேம். இப்போ சிறார் பள்ளிகள்ல வந்து அங்க இருக்க வார்டனே வந்து ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. சரியா அது இல்ல கண்டிப்பு தேவைதான். பட் வந்துட்டு அவனே ஊழல்வாதியா இருக்கக்கூடாது. ஓகே. கண்டிப்பா தேவை. யூ ஹாவ் டு ஹேவ் சம் டிசிப்ளின். ஒருத்தருக்கு நம்ம டிசிப்ளின் பண்ணலாம். ஆனா அதே வந்து அராஜகமா பண்ணக்கூடாது. அதான் மேம். இப்போ எந்த குழந்தையும் அது நல்ல அன்பா பேசி ஒருத்தர் இல்ல திருத்தலாம். மேம் நீங்க சொல்றது பார்த்தா அப்ப எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கல. அப்படி தவறு செஞ்சுட்டு தான் சிறைக்க போறாங்க. ஆனா அங்க போற பிள்ளைகள் வந்து திருந்தாம அங்கேயும் திரும்ப குற்றவாளியா மாறுறாங்கன்னா அதுதான் அது அந்த எந்த நிலை. சொசைட்டிக்கு பாதிப்பு? அந்த சூழ்நிலை அங்க ஒன்றும் திருந்துற மாதிரி இல்லைங்க. அதுதான் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னன்னா நிஜமாவே ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கணும். ஈவன் அவங்க இருக்கணும். ஓகே. ஸ்கூல்ஸ்லயுங்க கம்பல்சரி தேர் ஷுட் பி அ சைக்காலஜிஸ்ட். இப்பதான் அந்த இதெல்லாம் கொண்டுட்டு வராங்க. தவிர்த்துட்டு இந்த இவ்வளவு நாள் வந்துட்டு எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஒரு கவுன்சிலிங் கிடையாது. பிகாஸ் குழந்தைங்க கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ், ஃபைனான்ஷியல் சோஷியல் பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த குழந்தையோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இல்ல மேம் இது வந்து நீங்க வெளிய இருக்க குழந்தைங்க நீங்க சொல்றீங்க. ஆனா அது சிறைக்குள்ள இருக்கா இந்த சிறை விஷயம்லாம்? குழந்தைங்க கூட எப்படிங்க அப்படி வராங்க? அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை இருந்தது அப்படி ஆறாங்க. யாருமே அவங்கள நீ திருடுன்னு சொல்றது அந்த சூழ்நிலை சோஷியல் இது. அப்போ வந்து அந்த குழந்தை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் அன்பா அவங்கள திருத்தலாம். திருத்த முடியாதுன்னு கிடையாது. ஏதோ 1 in a million cannot be changing. ஆனா நிறைய பேர் அன்பால திருத்தலாம். சரி மேம் நிறைவான கேள்வி மேம். இப்போ சிறையை விட்டு தப்பிச்சு ஓடுங்க அந்த 10 பேருங்க மேம். இப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்குங்க மேம்? அவங்க வெளியே போய்க்கிற திருடி இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஒன்றும் பெரிய திருந்தின மாதிரி தெரியாது. அவங்க வந்து இன்னும் பெரிய குற்றவாளிகளா தான் ஆக போறாங்க. இன்னும் மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க. எனக்கு தோணுது. என்னன்னா அவன் அவ்வளோ அங்க உள்ளார இருந்துட்டு மறுபடியும் வெளியே வரும்போது அவன் என்ன செய்யறான்? கஷ்டத்துல இருந்து ஓடி போறான்னா அது வேற விஷயம். அங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சொல்லி. பட் அங்க ஓடும் போது அவன் வந்துட்டு போனை திருடுறான், பணத்தை திருடுறான், பைக்கை திருடுறான்னா அப்ப அவன் வந்து இன்னும் திருந்துற இன்னும் வேர்ஸ்டா தான் ஆகிறான். ஒரு சில டைம் இல்ல நல்ல குழந்தைங்க கூட அங்க போய் கெட்டுடும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தப்பு பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்போ வந்து அவங்கள அந்த ஜுவனைல் ஹோமுக்கு அனுப்புவாங்க. நிஜமாவே பெரிய குற்றமா இருக்காது. பட் அங்க போய் இன்னும் குட்டி சவர ஆகிறவங்களும் இன்னும் இருக்காங்க. அதில் இந்த ஜெயில்ஸ் நம்ம ஜெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்றது மனிதாபிமானம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. நன்றிங்க மேம். தேங்க்யூ. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.